அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம அந்த எக்ஸசைஸில் வந்து 8th சம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 9th சம்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் மாடல். ஸோ தெளிவாக பொறுமையாக பாருங்கள். இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்கான், எக்ஸ் கிரேட்டர் தேன் 1. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கான், எக்ஸ் லைஸ் பிட்வீன் -1 to 1. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்கான், எக்ஸ் வந்து லெஸ் தேன், அதாவது லைஸ் பிட்வீன் -3 to -1 கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு முதல்ல நம்ம வந்து என்னென்ன நம்பர்லாம் பாசிபிள்னு எக்ஸுக்குன்னு அப்படிங்கிறத ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம டக்குன்னு இங்கே ஆன்சரை வந்து கொண்டு வர முடியும். இதில் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கெல்லாம் தப்பாயிரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதிக்கலாம். எக்ஸு கிரேட்டர் தேன் 1, அப்போ 1 விட பெருசு. அப்போ என்னது 2, 3, 4, 5 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணணும். அடுத்தது எக்ஸு லைஸ் பிட்வீன் -1 to 1. இந்த மாதிரி சிம்பிள் கீழே ஒரு இந்த லைன் இருக்குல்ல, ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த நம்பரை சேர்த்துக்கணும். இது இந்த நம்பர் கொடுக்கலாமல் கொடுத்தாங்கன்னா இந்த நம்பரை சேர்த்துக்க கூடாது. அவ்வளோதான் இதில் புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இங்கே இந்த நம்பர் கீழே ஈக்குவல் கொடுத்தனால இந்த -1 சேர்த்துக்கலாம். இப்போ -1 0 1. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கோடு கொடுத்துருக்கானா, கொடுக்கலை. இந்த கோடு கொடுக்கலை. அப்போ என்ன அர்த்தம், இந்த -3 சேர்த்துக்க கூடாது. இப்போ -3க்கு அப்புறம் என்ன வரும், -2 வரும். -1 சேர்த்துக்க கூடாது. ஸோ இதுக்கு இது ஒரே ஒரு நம்பர் தான் எடுத்துக்க முடியும். அவ்வளோதான். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ ஒவ்வொரு சம்மாக நம்ம போட போகிறோம். எஃப் ஆஃப் 3னா இங்கே வருதுன்னு பாருங்கள். 3 எங்கே வருது, இங்கே வருது. அப்போ இதைத்தான் எடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ எப்படி எழுதணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 அதான் இங்கே எழுதியிருக்கோம். இது வந்து என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸுன்னு அர்த்தம். அந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3 போட்டிங்கன்னா 3 + 2 = 5. அவ்வளோதான் ஆன்சர். 3 + 2 = 5. அடுத்தது எஃப் ஆஃப் 0. இப்போ 0 எங்கே வருது பாருங்கள். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, அங்கே தான் 0 வருது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. அடுத்தது தேர்ட் ஒன், எஃப் ஆஃப் -1.5. -1.5 எங்கே வரும்னு பாருங்கள். -1.5 -1.5 எங்கே வரும்னா, நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே போட்டிங்கன்னா புரியுங்க. 0, இங்கே -1, -2, -3 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ -1.5னா -1க்கும் -2க்கும் நடுவில் தான் -1.5 வர முடியும். கரெக்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா -1 0 1 இப்படி தான் போகுது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா -3க்கும் -1க்கும் நடுவில் வர்றது. அப்போ இங்கே வந்து இதைத்தான் நம்ம எடுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -1 இதைத்தான் நம்ம எடுப்போம். இதனால் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து -3லேருந்து -1 வரைக்கும் நடுவில் உள்ளதை எடுத்துக்கலாம். அப்போ -1.5 இந்த குரூப்பில் தான் வரும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -1. இங்கே எக்ஸுக்கு என்ன போடணும், -1.5. -1.5 -1 -2.5. அவ்வளோதான். அடுத்தது லாஸ்ட் ஒன், எஃப் ஆஃப் 2 + எஃப் ஆஃப் -2. எஃப் ஆஃப் 2 அப்போது இதுதான் ஃபஸ்ட் எஃப் ஆஃப் 2 வருது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் -2க்கு எக்ஸ் -1ன்னு எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? அதைத்தான் இங்கே போட்டு போகிறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2, இங்கே எக்ஸ் -1. இப்போ ஃபஸ்ட்டு 2 போடுவோமா. அப்போ 2 + 2 4 ஆயிரும். அடுத்து எஃப் ஆஃப் -2னா எக்ஸுக்கு இடத்துல -2 போடுவோம். இப்போ -2 -1 அப்போ -3 ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4 - 3 = 1. இதுதான் ஆன்சர். சரிங்களா? நம்ம எந்த ஃபங்க்ஷனு அவன் கொடுத்துருக்க கண்டிஷனில் எந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ஃபங்க்ஷனை எடுத்து எக்ஸோட ப்ளேஸில் அந்த வேல்யூவை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். அடுத்த 10th ஒன், எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் -5, 9 to r இஸ் டிஃபைன்ட் as follow. இதே மாதிரி தான் இந்த 4 இது கொடுத்துருக்கா இல்லைங்களா. 4 மாதிரி கொடுக்க மாட்டாங்க எக்ஸாமில், ஏதாவது 2 கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ எக்ஸசைஸில் வந்து 4 சம் இருக்குது, 4 தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பொறுமையாக இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம எழுதி வச்சுக்கலாம் பக்கத்தில்.
அப்போ நம்ம டக்கு நம்ம ஆன்சரை எந்த ஃபங்க்ஷனும் செலக்ட் பண்ணி எக்ஸுக்கு அந்த வேல்யூவை போட்டு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போது இதில் வந்து கீழே வந்து ஈக்குவல் வந்துருக்கு இல்லையா, இப்போ -5 இன்க்ளூட் -5 -4 -3 -2 -1 0 1, ஏன்னா 2 சேர்த்துக்கூடாது. கரெக்டுங்களா? இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வரும். செகண்ட் ஒன்னில் பாருங்கள், ப்ளூவில் எழுதிக்கலாம். 2 3 4 5 6 சேர்த்துக்க மாட்டோம், ஏன்னா 6 கீழே லைன் இல்லை. கரெக்டுங்களா? அடுத்தது இந்த லைனை பாருங்கள், இதில் 6 9 இன்க்ளூட் ஆகுது. ஸோ 6 7 8 9 இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ எந்தெந்த நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், f(-3) + f(2). f(-3) எங்கே வருது பாருங்கள், எஸ் -3 இங்கே வருது. அப்போ இதுக்கு இது எடுப்போம். f(2) எங்கே வருது பாருங்கள், இங்கே தான் 2 வருது. ஸோ இங்கே இது எடுக்கணும். அப்போ என்ன பண்ணும், 6x + 1 + 5x² - 1. கரெக்டுங்களா? 6x + 1 5x² - 1, இது மைனஸு. இப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு f(-3)னா எக்ஸோட ப்ளேஸில் என்ன போடுவோம், -3. இப்போ 6 × -3 + 1, இப்போ -18 + 1 = -17. அடுத்தது 5x² - 1ல் எக்ஸுக்கு என்ன போடணும், 2. அப்போ 5 × 2², அப்போ 5 × 4 20 - 1, அப்போ 19. இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ -17ஐயும் 19ஐயும் ஆட் பண்ணால் ஆப்போசிட் சைன், ஸோ சப்ராக்ட் பண்ணியாச்சு. இவன் தான் பெரிய ஆள், ஸோ +2. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அவ்வளோதான். நம்ம எந்த ஃபங்க்ஷன்னு அந்த வேல்யூக்குள்ளே எந்த ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get the answer. இப்போ இது முடிச்சிட்டோம். அடுத்தது செகண்ட் ஒன் போகலாம், இது பார்க்கலாம். சரிங்களா? f(7) - f(1). இப்போ f(7) எங்கே வருது பாருங்கள், 7 எங்கே வருது, இங்கே வருது. அப்போ 3x - 4 எடுக்கணும். f(1) எங்கே வருது பாருங்கள், 1 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்னில் வருது. அப்போ இதுவும் எடுக்கணும். 3x - 4 6x + 1, அதான் 3x - 4 6x + 1. இங்கே x = என்ன போடணும், 7. இப்போ 3 × 7 - 4 21 - 4, அப்போ 17. சரிங்களா? அடுத்தது இங்கே x = என்ன போடணும், 1. அப்போது 6 × 1 + 1, இப்போ 6 + 1 = 7. இது ரெண்டும் என்ன பண்ண சொல்லியிருக்கானுங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 70லேருந்து 7 போச்சுன்னா 17 - 7 10. அவ்வளோதான். அந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸோட ப்ளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், 2 × f(4) + f(8). இப்போ f(4) எங்கே வருதுன்னு பாருங்கள், 4 எங்கே வருது பாருங்கள், இங்கே வருது. ஸோ இது எடுக்க போகிறோம். f(8) எங்கே வருது பாருங்கள், 8 இங்கே வருது. இது எடுக்க போகிறோம். இதில் எக்ஸோட ப்ளேஸில் இங்கே 4 போடுவோம், இங்கே எக்ஸோட ப்ளேஸில் 8 போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இதுதான் கொஸ்டின்னு. முதல்ல அந்த f(4) எழுதிக்குவோம். இங்கே x = என்ன போடணும், 4. இப்போ 5 × 4² - 1, இப்போ 5 × 16 - 1, இப்போ 80 - 1 79. அடுத்தது 8 போடணும். 8க்கு என்ன வரும் பாருங்கள், 3x - 4, இப்போ 3 × 8 - 4 24 - 4 20. இப்போ கொஸ்டின் எழுதிக்கோங்க. இப்போ 2 × f(4) என்ன கண்டுபிடிச்சோம், 79 + 20. இப்போ இது ரெண்டையும் இன்டூ பண்ணிவிட்டு 20 கூட ஆட் பண்ணி பாருங்கள். 158 + 20 178. ஜஸ்ட்டு நம்ம கால்குலேஷன் தான் போடுறோம்.
சரியா? அடுத்தது 4th ஒன். இதில் ஏற்கனவே நம்ம எதாவது கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அதை அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டுபிடிக்காததுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். f(-2) கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாவே நம்ம எதாவது ஏற்கனவே கேட்டது இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். f(-2) கண்டுபிடிக்கணும். f(6) கண்டுபிடிக்கணும். f(4) வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். f(-2)வும் கண்டுபிடிக்கணும். இப்போ f(4) மட்டும் தான் நம்ம இங்கேருந்து காப்பி அடிக்க முடியும். அப்போ f(-2) கண்டுபிடிக்கணும், f(6) கண்டுபிடிக்கணும். இப்போ f(-2) எங்கே வருது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒனில். f(6) எங்கே வருது பாருங்கள், லாஸ்ட் ஒனில். அப்போ 6x + 1 3x - 4 எடுக்கணும். இப்போ f(-2) 6x + 1. இப்போ 6 × -2 + 1. இப்போ -12 + 1. இப்போ -11. அடுத்தது f(6) வந்து 3x - 4. இப்போ 3 × 6 - 4. இப்போ 18 - 4 14. அடுத்தது f(4). 4க்கு என்ன வந்துச்சு, 5x² - 1. இப்போ 5 எக்ஸுக்கு என்ன போடணும், 4. அப்போ 4². இது ஏற்கனவே போட்டது தான். ஸோ நீங்கள் காப்பி அடிச்சிட்டாலும் சரி. 79 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, ஸோ இதை காப்பி அடிச்சுக்கலாம். f(-2)க்கு இதேவே தான், திரும்ப வந்து -11. இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இது 2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது வந்து போன சம்லேருந்து காப்பி அடிச்சிடலாம். இந்த f(-2) அகைன் இந்த சம்லேருந்தே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அந்தந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ 2 × -11 -14/79 -(-11). இப்போ 22 - 14/68. ஸோ இதை சால்வ் பண்ணால் -9/17. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இந்த எக்ஸசைஸில் 9th சம்மும் 10th சம்மும் தெளிவாக பார்த்துட்டோம். இந்த 2 சம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சம் எக்ஸாமில் வரும். இந்த மாடல்லேருந்து ஒரு சம் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 சம்மையும் தெளிவாக படித்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். நாளைக்கு இதோட கண்டினியூஷனில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.